ஆச்சரியமா இருக்கு. சர்க்கரை நோய்க்கு சர்க்கரை மருந்து. சர்க்கரை நோயை கொல்லுவதற்கு ஒரு சர்க்கரையை கண்டுபிடித்தவர்கள் சித்தர்கள். இந்த கொடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிவப்பு நிறத்திலே பழம் இருக்கும், வேலியிலே படர்ந்திருக்கும். எல்லா செடிகளுக்கும் இல்லாத ஒரு அற்புத ஆற்றல் அந்த செடிக்கு என்னன்னா, வேற வெட்டிட்டா கூட அந்த செடி சாகாது. எல்லா தாவரங்களுக்கும் தாய் நிலம். நிலத்திலிருந்து அகற்றப்பட்டு விட்டால் அந்த தாவரம் காய்ந்து போய்விடும். ஆனால் இந்த தாவரம் இருக்கிறது, அது நிலத்திலே இருந்து அகற்றி விட்டாலும் கொடியிலே இருந்து நூல் போல ஒரு இழையை தொங்க விட்டு அந்த நூல் இழை வழியாக காற்றிலிருந்தே எல்லா சக்திகளையும் கிரகித்து வளர்ந்து படர்ந்து காய்த்து பழுத்து வாழ்கிற ஒரு தன்மை பெற்ற சிரஞ்சீவியான மூலிகை அந்த மூலிகை. அந்த மூலிகையை சித்தர்கள் சர்க்கரை நோய்க்கு சர்க்கரையை கொல்லுகிற சர்க்கரையாக கண்டார்கள். சீந்தில் சர்க்கரை என்று ஒரு சர்க்கரையை சொன்னார். என்ன பண்பு இருக்கிறதா, ஈங்கு பெருந்தாகம். சர்க்கரை நோய்க்கு என்ன அடையாளம்? அதிதாகம், அதிபசி, அதிமூத்திரம். கட்டுப்பாடு இல்லாமல் நிறைய மூத்திரம் போய் பாலியூரியா, பாலிபேஜியா அதிபசி, பாலிதிப்சியா அதிதாகம். சொல்றார், இங்கு பெருந்தாகம். இங்கு பெருந்தாகத்தையே அடக்க முடியாத தண்ணீரை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று தூண்டுகிற தாகத்தை தருகிற நோய் எது? சர்க்கரை நோய். அது எப்படி சொல்ற பாருங்க அடையாளம். இங்கு பெருந்தாகம் என்புருக்கி டியூபர்குலோசிஸ், என்புருக்கி இரத்த பித்தம். இரத்த பித்தம் என்பது பிளட் பிரஷர். நாம பிளட் பிரஷர் என்ற சொல்ல அப்படியே தமிழாக்கம் பண்ணி ரத்த அழுத்தம்னு சொல்றோம். ஆனால் காலங்காலமாக சித்தர்கள் இந்த நோயை கண்டறிந்திருந்தார்கள். சொன்ன ரத்த பித்தம் என்று சொன்னார்கள். என்ன பித்த வாந்தின்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் கூட காலையில் எழுந்து ஒரு வாமிட் பண்றானோ அவனை பார்த்து பித்த வாந்தி. பித்தம் அதிகமானால் வாந்தி வரும். பித்த மயக்கம், பித்தம் அதிகமானால் மயக்கம் வரும். ஒருவனுக்கு பிளட் பிரஷர் கூடினால், குருதி அழல் கூடினால் அப்பவும் வாந்தி வரும், அப்பவும் மயக்கம் வரும். அந்த அப்படியே கொண்டு வந்து பொறுத்துறாரு பாருங்க. இங்கு பெரும் தாகம் என்புருக்கி இரத்த பித்தம், ஓங்கு மதுமேகம். ஓங்கு மதுமேகம். மதுமேகம் வந்துட்டா போகாது, அது ஓங்கி கொண்டே இருக்கும். ஓங்கு மதுமேகம் ஓங்கி வளர் கூந்தல் முடிமாதே. நீண்டு அடர்ந்து வளர்ந்திருக்கிற கூந்தலுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற பெண்ணே, கூந்தல் முடி மாதே கூறும் சஞ்சீவி என்னும். நான் சொன்னேன், வேரை அகற்றிவிட்டாலும் சாகாமல் வாழ்கிற வரம் பெற்ற தாவரம் இந்த சீந்தில் தாவரம்.